க்யூட்டுன்னு சொன்னால் ரொம்ப க்யூட் இந்த இடம், ரோமியோ ஜூலியட் மாதிரியே. பட் நம்ம வந்து அந்த கதைகளை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் வந்து இன்னைக்கு தான் வந்து அவங்க வாழ்ந்த இடத்த நேரில் பார்க்குறோம். அதுக்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெரோனா சிட்டியோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நான் நடந்துகிட்ருக்கேன். இங்கே வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக அந்த பழங்காலத்து மாதிரியே வழக்கம் போல் ரோம், ஃப்ளோரன்ஸு அங்கெல்லாம் பார்த்த மாதிரியே இங்கேயும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வீடு இங்கே எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஹேர்ஸ் ஃபார் ரோஸ், அண்ட் ஹேர்ஸ் ஃபார் ரோஸ். இது வந்து ஒரு இதயம் ரோவாஸ்க்கு தான் இருக்குது அப்படி எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ லெட்டர்ஸ், எவ்வளோ லாக்கு, எவ்வளோ பபுள் கம்மு. ஓ மை காட். பபுள் கம்மே ஒட்டி ஸ்ட்ரக்சராக வச்சிருக்காங்கப்பா. அசிங்க பிடிச்சவங்க பபுள் கம்மா மென்னு ஒட்டி வச்சிருக்காங்க இந்த பில்டிங் வாலில். நிறைய பேர் வந்து பேர்லாம் எழுதியிருக்கிறாங்க அழகாக. அவங்களோட பேர் இதே மறைஞ்சு அதுக்குள்ள ரோமியோ ஜூலியட்டோட நினைவாக அந்த வீட்டை போய் பார்க்கலான்னு பார்த்தா வெளியே வந்து நிறைய ரோமியோ ஜூலியட்ஸோட பேர் எல்லாம் எழுதியிருக்காங்க. நானும் எழுதவா? இருங்க வரேன், ஸ்கெட்ச் எங்காவது உஷார் பண்ணி எழுதுவோம். அழகான souvenir shops. ஃப்ரான்ஸ்லேயும் இட்டாலிலையும் பார்த்திங்கன்னா காதலுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய விதமான காதல் நினைவு சின்னங்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம ஊர் தாஜ்மஹால் மாதிரி இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்த வந்து லவ்வுக்காக பண்ணுறாங்க. ஸோ பில்டிங் கட்டுறதாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இட்டாலியில் இருக்கிற பீப்புள் வந்து நிறைய இடத்துல பண்ணி வச்சுருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோமியோ ஜூலியட் பிளேஸு சிலது வந்து மார்க்கெட்டிங்காக வந்து பண்ணி வச்சாலும் பட் அழகான ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே இருக்கிற ஜூலியட்டோட அந்த பிளேஸை அதுக்கு வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும், ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். அது வந்து 2.25 ஸ்லாட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ஒரு சின்ன காதல் நகரமான வெரோனா நகரத்தை சுற்றி பார்ப்போம். வாவ், உண்மையாக அழகாக இருக்கு. உண்மையாலே செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம் வெரோனா. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ்லேருந்து ஒரு மணி நேரம் கரெக்டாக 100 கிலோமீட்டரு 1 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்குது காரில் வந்தால். ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸாகவே. இங்கே சுற்றி பார்க்கவும் நிறைய இடம் இருக்குது. இந்த ரோமியோ ஜூலியட் பிளேஸ் மட்டும் இல்லை, இந்த சிட்டியே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. பாருங்கள் இங்கே ஏன்ஷியன்ட் சிட்டி, இங்கே மார்க்கெட்டு, இங்கே ஸ்வீட் மார்க்கெட். வாவ்,
சுவீனியர் வாங்குறதுக்கு வெயில் காலன்றதுனால ஃப்ரெஷ் ஜூஸு அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். 5 யூரோக்கு நிறைய ஃப்ரூட்டு, தேங்காய் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெயிலுக்கு 5 யூரோ. நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் இல்லை தேங்காய். வாட்டர் மெலன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. வெயிலுக்கு வாட்டர் மெலன் ரொம்ப முக்கியம். ஸ்டே ஹைட்ரேட்டட். எவ்வளோ அழகான ஸ்ட்ரீட்டு. சீரியஸாகவே செடியெல்லாம் முளைச்சி வீட்டு வாசலில் செம்ம அழகாக இருக்குது இந்த இடம். Oh my God. மாதிரி பில்டிங்லேயே கார்டன் வளர்த்துருக்காங்கப்பா இங்கே. செம்ம அழகாக இருக்குது. வெரோனா சிட்டியே ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி பொய்ட்டிக்காக இருக்குது. ஷேக்ஸ்பியர் போயம் மாதிரியே ஒரு பொய்ட்டிக்கான சிட்டி. சான்ஸே இல்லை, உண்மையாக செம்மையாக இருக்குது இங்கே. வாவ். இங்கே பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட்ன்ற வீடு அந்த பழங்காலத்தில் இருக்குது. இங்கே அவங்க மூவிஸ், என்னென்ன மூவிஸ்லாம் ரோமியோ ஜூலியட்டை பற்றி எடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. வா. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இவங்க ரோமியோ ஜூலியட்டை பேஸ் பண்ணி என்னென்ன மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டர் ஆடிட்டோரியம் நம்ம பார்த்தோம்ல உள்ள. எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்க லைனில் நிற்கிறாங்க பாருங்க. ஜூலியட் உண்மையிலே அழகாக இருக்கிறாங்கப்பா. நான் நிற்கிற இடம் தான் இங்கே பாருங்கள். பின்னாடி வந்து ஜூலியட் அங்கே இருக்கிறாங்க, மேலே இருக்கிறது இங்கே. ஆக்சுவலாக இது ஒரு ஃபேக்கான பால்கனி தான். இங்கேருந்து லவ்லாம் அவங்க பண்ணல. பட் ஆனால் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது உலகத்தோட மிகப்பெரிய காதல் சின்னமாக இதுவும் ஒன்று இருக்குது. ரோமியோ. தேங்க்யூ.
ஜூலியட். ஜூலியட்டோட பால்கனிக்கு போகிறோமே. எங்கே போனால் எவ்வளோ லைன் நிற்கிதப்பா. மை காட். ரோமியோ ஜூலியட்டோட பால்கனிக்கு வந்துட்டோம். இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே ரோமியோ ஜூலியட்டோட பெயிண்டிங். ஆனால் இவங்க எப்படி தான் இருந்தாங்களான்னு தெரியல. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா, உண்மையாக இருக்குது. வாவ். இது மிஸ்டர் ரோமியோட ட்ரெஸ்ஸு. வா. அவங்களோட டேபிள். எவ்வளோ பெரிய வீடு. அவங்களோட பெட்ரூம் பாருங்க எப்படி இருக்கு. சொல்லிட்டு வீடுனா இவ்வளோ பெருசாக இருக்குது. உண்மையாக நிறைய பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பால்கனி. ஐயோப்பா. ட்ராயிங் பாருங்க எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நல்லா ட்ராயிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. குளிர் காலத்துக்காக சிம்னி. ஆ, படிக்கிற ரூம் போல். உட்காந்து சேர்ஸு. இங்கேருந்து பார்த்தா தான் இதோட டோட்டல் வீடே தெரியுது.
ஆக்சுவலாக நம்ம வந்தது அந்த வாசல் வழியாக, அது மேலே வந்து அது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய வீடு. ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அடா எவ்வளோ பெருசு வீடு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? பண்ண பாத்திரங்கள், பண்ட பத்திரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பழங்காலத்துக்குள்ளேயே வந்த மாதிரி, கற்காலத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சீரியஸ்லி இன்னுமே இந்த இடத்த இவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்கன்றது தான் ஸ்பெஷல். நான் நினச்சதை விட உண்மையிலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ். சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கும் ரோமியோ ஜூலியட் வீடுன்னு. நான் ஏதோ குட்டியாக பால்கனி மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பெரிய வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெரோனா சிட்டியே வந்து செம்ம அப்படியே என்ன சொல்கிறது, பிரமிப்பாக அழகாக சூப்பராக இருக்குது. பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குது இடம். உண்மையிலே பார்க்க ஆசையாக இருக்குது இந்த இடத்துல. நானும் எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே ஸ்டேலாம் பிளான் பண்ணல. ஸோ வந்ததில் ஒரு 1 day ட்ரிப் மட்டும் இங்கே. பட் அதுவே வந்து ரொம்ப சிறப்பாக தரமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Thiru Vlogs.